வில்லேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழியை அறுக்க மாட்டாங்க. ஐயோ 1000 போதே அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க மாட்டாங்க. ஆனால் வளர்க்குவாங்க. பட் அறுக்கிறதுக்கு வந்து 1000 வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவாங்க. கோழி வந்து எப்போ கூவணும்? விடிய காலையில் 4:30 5 o'clock தான் கூவும். ஆனால் சில கோழிக்கு வந்து பகல்லே கூவும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது செவ்வாய்க்கிழமை வந்து கூவுது, அதனால் வீட்டுக்கு ஆகாது, அதனால் இது வீட்டில் வச்சுருந்தா தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, மார்கயம் பண்ணிடுவாங்க அன்றைக்கி. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சாக்கு வேணுமெல்லாம் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் கோவிலுக்கு போயிட்டு கோழி ஆடெல்லாம் வெட்டிட்டு வரீங்க. ஏன்னா சாக்கு வேணுமில்ல. இன்னும் இறைவனுக்கு வந்து நேர்ந்து விட்டுட்டோம், வேண்டி விட்டுட்டோம், அப்படி இப்படின்னு. ஏன் கோயிலுக்கு வந்து ஒரு கையை வெட்டிக்கிறேன், காலை வெட்டிக்கிறேன்னு நேர்ந்து விடுறது விட மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்குன்னா வந்து தங்கம், அடுத்தவங்களுக்கு தான் வந்து பித்தளை. அப்படி தானே? இவ்வளோ நாளாக கடவுளை நீங்கள் ஏமாற்றிட்டுக்கிறீங்க. உண்மையிலே கடவுள் வந்து அந்த கோவிலில் இருக்கிறாருன்னா உங்களை வந்து சும்மா விட மாட்டார். ஏண்டா எதுவுமே பாவப்படாத ஒரு ஜீவனை பிடிச்சிட்டு வந்து என் சன்னதியில் வந்து அறுக்கிறீங்களேன்னு பிடிச்சி உங்களை அறுன்னு அறுத்துருவார். கடவுளே இல்லாத இடத்துல நீங்கள் உங்கள் வேலையை காட்டுறீங்க. அப்படி தானே? கடவுள் அங்கே இருந்தால் உன்னை விட்டுருவாரா? ஏண்டா அது என்னடா பண்ணுச்சு? நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து என் பேரை சொல்லி அறுக்கிறீங்களாடான்னு சொல்லி அடி பட்டாசு கிளப்பி விட்ருவோம் அந்த சாமி. ஆனால் அங்கே தான் சாமி வந்து சாமி மட்டும்தான் இருக்குது. ஆனால் இறைவன் இல்லையப்பா. எங்கே இருக்கார் இறைவன்? உன்னில் இருக்கிறார், என்னில் இருக்கிறார், மக்களுடைய எல்லா மனதிலும் நிறைந்திருக்கிறார். அப்போ உன்னில் இருக்கிறார், என்னில் இருக்கிறார்னா உடம்பை கிழிச்சு பார்த்தா இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிழிச்சு பார்த்தாங்க. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான செயல் பாருங்க. ஏடா முட்டாளே, உன்னில் இருக்கிறார்னா உன்னில் உணரணும். இறைவன் அடைய வந்து உணரணும், மெடிடேஷன் பண்ணணும். அதை பற்றி நிறைய டீப்பாக மெடிடேஷன் பண்ணணும், நாள் கணக்காக பண்ணணும், மாத கணக்கு பண்ணணும், வருஷ கணக்காக பண்ணணும். நீ உன்னை வந்து உணரணும். நீ யாருன்னு சொல்லி உணரணும். நாம் எதுக்காக வாழ்கிறோம்? எதை நோக்கி நாம் போயிட்டுருக்குறோம்? சொத்துக்காக, சுகத்துக்காக, மக்களுக்காக, மனிதருக்காக போகிறோமா, இல்லை இறைவனுக்காக போகிறோமான்னு சொல்லி ஒரு நாள் நீ உணர்வேன். அந்த உணர்தல் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கடவுள். அதான் உன்னில் தான் இருக்கிறார் இறைவன். அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள். இதுக்கு போய் சாமியாரெல்லாம் போய்